find the bilinear transformation which maps z equal to 0 1 infinity into w equal to I1 minus respectively. Find the bilinear transformation is ரொம்ப important. Find the bilinear transformation which maps 3 points கொடுத்திருக்காங்க. z க்கு 0 1 infinity, w க்கு I1 minus I. அப்போ z 0 போட்டேன்னா w I1, 1 போட்டேன்னா 1, infinity போட்டேன்னா minus I. இப்போ பாருங்க, இந்த மூணு z வேல்யூ நான் என்ன எழுதுறேன், z1 0, z2 1, z3 is what? Infinity. இப்போ w ஓட வேல்யூ w1 I, w2 என்ன 1, w3 minus. நீங்க உடனே இந்த கிராஸ் ரேஷியோ இதான் ஃபார்முலா, w minus w1, w2 minus w3, w minus w3, w2 minus w. இங்க பாருங்க w 1 2 3 3 2. அதே போல தான் z minus z1, z2 minus z3, z minus z3, z3 minus z2 minus z. இப்போ இதுல L's are infinity னா z3 infinity. அப்ப z3 infinity னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். z3 infinity னா எங்க z3 இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல z3 அந்த ஃபேக்டர் அப்படியே z3 இருக்கிற ஃபேக்டர் விட்டு. இப்போ z3 infinity leave that factor. இப்போ அதுக்கெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். w minus w1, what is w1? I. w2 1 minus w3 minus I போட்டோம்னா இது பிளஸ் I. இப்போ w minus w3 minus I, இங்க minus I போட்டோம்னா பிளஸ் I. w2 1 minus w1 minus, இங்க பாருங்க z minus z1, z1 என்ன, z2 என்ன 1 minus z1 0. இப்போ w minus I எப்போது இதுதான் இங்க வச்சிருக்கோம், w minus I by w plus I. இப்போ z by 1 என்ன, z by 1 னா z, இது இந்த சைடுல விடுங்க, 1 minus I by 1 plus. எப்போதும் இந்த w டேர்ம் மட்டும் வச்சுக்கங்க, இந்த ஃபேக்டரை அந்த சைடு எடுத்து. இப்போ இது எப்படி இருக்கு பாரு, 1 minus I by 1 plus I. நான் என்ன பண்றேன், இந்த கான்ஜுகேட்டால டினாமினேட்டர் இருக்கு, w minus I by w plus I. இதுக்கு எது கான்ஜுகேட், 1 minus I. இப்ப மேல 1 minus I வருது, இங்க 1 minus I ஆல கீழே வருது, அப்ப மேல இருக்கு. சோ இந்த கான்ஜுகேட்டால, இதோட கான்ஜுகேட்டால மேலே இங்க இருக்கு, இத அடிச்சுட்டா அதே சேம். இப்போ என்ன ஆச்சுன்னா w minus I by w plus I is that, இங்க பாருங்க 1 minus I the whole square. இது a plus b, a minus b ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் அப்படினா 1 ஸ்கொயர் minus b, b ஸ்கொயர்னா I ஸ்கொயர், a plus b. இப்போ என்ன ஆச்சுன்னா this is w minus I by w plus I. இப்போ இந்த 1 minus I whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் அப்ப 1, b ஸ்கொயர் I ஸ்கொயர்.
2ab minus 2. கீழே 1. What is I square? Minus 1. அப்போ I square எவ்வளவு? minus 1. இது minus 1 plus 1. 1. I square minus 1. அப்போ இது ரெண்டு அடிப்படும். So W minus I by W plus I. இது minus 2I. இது 2 cancels. அப்போ W minus I by W plus I எவ்வளவு? minus I minus I. நம்மளோட எய்ம் என்ன? W கண்டுபிடிக்கும். கிளாஸ் மல்டிபிள். இதுல நிறைய வழி இருக்கு. W minus I is minus I is at W plus I. இப்போ W minus I is at W minus I square is at minus I square. இப்போ இந்த I is at இந்த சைடு கொண்டு வந்தா W plus I is at W. இந்த minus I எங்க கொண்டு வந்தா plus I. இது இந்த சைடு வந்தது. இது plus I. What is I square minus 1? Another minus plus 1 plus I. இதுல நம்ம என்ன பண்ணலாம்? W எழுதலாம். 1 plus I z. இது z plus I. இப்போ what is W? W is over. இப்போ W கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. W is z plus I by 1 plus I. இதான் பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்க பாருங்க நியூமரேட்டர்ல என்ன ஃபார்ம்ல இருக்கு? லீனியர். டினாமினேட்டர் லீனியர். இதான் பைலீனியர். இப்போ இது ரைட்டா தப்பாத எனக்கு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் எக்ஸாம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் வரும். சில ப்ராப்ளத்துல ஒரே ஆன்சர் தான் வரும். சில ப்ராப்ளத்துல வேற இடத்துல நிறுத்திடுவாங்க. அதனால கன்ஃபியூஷன் வரும். எக்ஸாம் ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சர் தான் வச்சிருக்கோம். ஸோ he will not know whether it is right or wrong. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? டு செக். இந்த செக் பண்ணிட்டீங்கன்னா உனக்கும் சாட்டிஸ்ஃபைட். they will also know you have done correctly. ஃபர்ஸ்ட் என்ன? z க்கு 0 போட்டோம்னா w1 I வரும். z க்கு 0 போட்டா wi வரும். இப்போ z க்கு 0 போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் z க்கு 0 போட்டோம்னா w will become z க்கு 0 போட்டா I. z க்கு 0 போட்டா இது போச்சு. இது 0 போட்டா I. இது போட்டா 1. What is I by 1? I. z 0 போட்டா ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளவு? I, ரைட். இரண்டாவது வேல்யூ z க்கு 1 போடுங்க. z க்கு 1 போட்டோம்னா w எவ்வளவு ஆகுதுன்னா w is z க்கு 1 போட்டா 1 plus z க்கு 1 போட்டா 1 plus I into 1 1 plus I by 1 plus I but 1 z க்கு 1 போட்டா w1 same z க்கு 1 போட்டா w கரெக்ட். இப்போ z க்கு 1 போட்டோம்னா w அதே வேல்யூ வரும் பாத்தீங்களா? அப்ப இந்த z1 is called fixed point. ஏன்னா z1 போட்டா w அதே வேல்யூ சேம் வேல்யூ வந்ததுன்னா that z is called fixed point, right? இப்போ இங்க பாருங்க அடுத்து z infinity வந்து மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். z plus I by 1 plus I z. இப்போ z infinity போட்டா infinity plus I infinity infinity into I infinity plus 1 னா infinity. இந்த infinity by infinityங்கிறது indeterminate. இது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த z infinity வந்ததா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? z infinity வந்தனா மேலேயும் கீழே z ஆல வருது. இதை z இதை z. Denominator numerator divide by z னா value will not change. இதை divide by z னா 1 I by z. இதை divide by z னா 1 by z. இதை divide by z னா I. இதை divide by z 1 I by z 1 by z. இப்ப பாருங்க z க்கு infinity போட்டோம்னா I by infinity. இது 1 I by infinity னா I by infinity 0. 1 by infinity அதுவும் 0 plus I. What is remaining? 1 by I. இந்த 1 by I னா நம்ம மேலேயும் கீழே இது I ஆல பெருக்குங்க. இது ஒரு I ஆல பெருக்கு I. இது I ஆல பெருக்கினா I square. You know what is I square? Minus 1. I by minus 1 what? Minus. இப்போ
When z is infinity, w is what? Minus a, correct? So the answer is right. If the answer different or correct. If now you come to the next problem. If now you see, find the bilinear transformation. Find the bilinear transformation which maps the points z is equal to 0, 1, infinity onto w is equal to find the bilinear transformation which maps the points z is equal to 0, 1, infinity onto w is equal to minus 5, minus 1, 3 respectively. Also find the invariant points. Also find invariant points. இப்போ பாருங்க சொல்யூஷன். இப்போ w க்கு என்ன வேல்யூ? ஃபர்ஸ்ட் ஒன் -5, -2, -1, 3. What is z1 value? 0. z2 எவ்வளவு? 1. z3 எவ்வளவு? infinity. Right. இப்போ right bilinear transformation. Bilinear transformation. Omega w minus w1, w2 minus w3. அப்போ w minus w3, w2 minus w3. இது z minus z1, z2 minus z minus z3, z2 minus. இப்போ இதுல எது இன்ஃபினிட்டி? z3 is infinity. அப்போ z3 infinity இந்த z3 ஃபேக்டரை விட்டுரு. z3 ஃபேக்டர். இப்போ leave z3 ஃபேக்டர். இப்போ w minus w1 எவ்வளவு? -5. அப்போ +5. w2 எவ்வளவு? -1. minus w3 னா minus. w minus w3 அப்படினா minus. minus. w2 minus. minus w1 னா minus. w1 னா -5. அப்போ +5. இப்போ z minus. What is z1? 0. z2 1. minus z1. இங்க பாருங்க z minus z1 0 இது ரெண்டு விட்டாச்சு. இது 1 minus. அப்போ w plus 5 by w minus 3 இது முடிஞ்சு. இது எவ்வளவு? -4. இது எவ்வளவு? 4. இது எவ்வளவு? z. What is -4 by 4? -1. இப்போ இந்த -1 அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா w plus 5 by w minus 3. இந்த -1 வந்தா z by -1 எவ்வளவு? minus. இப்போ what do you want to find? w. Cross multiply. w plus 5. இப்போ என்னாச்சு? minus z into w minus 3. நமக்கு என்ன பண்ணோம்? w plus 5. இது minus zw plus 3z. இப்போ இந்த w இந்த சைடு கொண்டுவாங்க. w plus zw 3z 5 இங்க வந்தா minus. w வெளில இருந்தா 1 plus z. அப்ப w is 3z minus 5 by z plus 1. இதான் bilinear transformation. இது ரைட் ஆன்னு இப்ப செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் we have to check. எப்போதும் எக்ஸாம்ல இந்த மாதிரி போட்டுட்டு உடனே செக் பண்ணி பாருங்க இது ரைட்டா அப்படி. என்ன பண்ணணும்? z ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் z எவ்வளவு? 0. ஃபர்ஸ்ட் ஒன் z 0. கிளீனா இந்த பக்கத்துல
பென்சிலால லெட்டர் தனியா எழுதுங்க. ஆன்சர் வந்து க்ளீனா அப்படி போட்டு z க்கு எவ்வளவு 0. z 0 போட்டோம்னா 0 0 0 minus 5. w எவ்வளவு 0 minus 5 by 0 plus 1. அப்போ minus 5 by 1 எவ்வளவு minus 5. கரெக்ட். அடுத்தது 2. z எவ்வளவு 1. z 1 போட்டோம்னா w 3 minus 5 1 plus 1. 3 minus 5 எவ்வளவு minus 2 by 2. How much? minus 1. Correct. இது மூணாவது வேல்யூ z என்ன infinity. z infinity போட்டோம்னா நான் என்ன சொன்னேன், you have to z infinity போட்டா infinity by infinity வரும். முதல்ல மேலே எழுதி z ஆல டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணனா 3 minus 5 by z 1 plus 1 by z. இப்ப z க்கு infinity போட்டனா இது infinity. இது infinity. 5 by infinity 0 1 by infinity 3 by 1 is 3. Correct. Satisfied. இப்ப now எல்லா வேல்யூ satisfied. மூணு வேல்யூ satisfied. So your answer is correct. இப்ப என்ன கேக்குறான், find the invariant point. Invariant point னா எதுக்கு இந்த வேல்யூ போடுறியோ z க்கு என்ன வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ w க்கு வந்ததுன்னா அது இந்த பாயிண்ட் இஸ் கால்ட் வாட் invariant point. z க்கு போடுற வேல்யூவே w க்கு வந்துருது அப்படினா invariant point. இப்போ இங்க பாருங்க 0 போட்டா -3 வருது, 1 போட்டா -1 வருது, infinity போட்டா 3 வருது, எல்லாம் டிஃபரண்டா வருது. they are not invariant point. எந்த வேல்யூ ஃபார் z போடுறியோ அதே வேல்யூ ஃபார் w வரும். இப்போ அதனால என்ன கண்டிஷன் ஃபார் invariant point னா w must become z. z ஓட வேல்யூ w ஓட வேல்யூ சேம் ஆகும். இங்க வாட் இஸ் w பாருங்க, invariant point. இன்னொரு நேம் என்ன, fixed point. இப்போ w க்கு என்ன வேல்யூ 3z minus by z plus. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 3z minus 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா z into z. இப்போ இத பெருக்கினா 3z minus 5 z square plus எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போ. z square இது இந்த சைடு போச்சுனா z minus 3z அப்புறம் minus இந்த -5 இங்க வந்ததுனா பிளஸ். அப்ப இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் z square minus 2z plus 5. இப்போ பாருங்க இது ஒரு குவாட்ராட்டிக். product is 5 sum is -2 அப்படினா கண்டுபிடிக்க முடியாது. product 5 sum வந்து -2 னா சம ஆர்டரியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சாதாரண என்ன பண்ணுவோம் 1 5 -1 -5 அவ்வளவுதான். இது 6 இது -6 இங்க -2 அப்படினா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா போடுங்க -b + 2 b square -2 whole square 4 ac 1 into 5 2a 2 into 1. அப்போ z will become z is equal to இது 2 இது 4 minus 20 na minus 60 by 2. இப்போ 2 z is equal to 2 plus r by இது I root of -1 I 14 க்கு 4 by 2. இப்போ இத டிவைட் பண்ணனா 1 plus r minus I. இப்போ இந்த ஆன்சர் invariant part. எத்தனை பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட். ஒன்னு 1 plus 2y இன்னொன்னு 1 minus 2. z is 1 plus 2y. z என்ன 1 minus 2. இப்போ இதான் invariant point. invariant point னா இந்த வேல்யூ போட்டா w க்கு என்ன வரும் அதே வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் இத செக் பண்ண வேண்டாம். இப்போ நான் சும்மா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு வேல்யூ போடுவோம். z க்கு என்ன வேல்யூ போட போறேன் 1 plus 2. அப்ப w என்ன வருது 3 into 1 plus 2y minus 5 by இது 1 plus 2y plus 4 1 plus 4 z. அப்ப w is இது என்னாச்சு 3
3 minus 5. இது பெருக்கினா 3 minus 5 னா minus 2. இது 6i. கீழே 2 plus 2. இது 3 minus 5 னா minus 2 plus 6i 2 plus 2. மேலே இருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துரும். 2 வெளியில் எடுத்தா minus 1 plus 3i. கீழே இருந்து 2 வெளியில் எடுத்தா 1 plus i. இப்ப நான் மேலே கீழே காஞ்சுகேட்டால பெருக்கிறேன். இது 1 minus i. மேலே இப்ப w என்ன ஆகும்னா 1 minus i square. மேலே பெருக்கினேன்னா minus 1 plus 3i. இது plus i. இது minus 1 plus 3i plus i minus 3i square. இப்ப i square எவ்வளவு minus 1. இது 1 minus minus 1 னா 2i. Right. What is i square minus 1? அப்ப plus 3i. 3 minus 1 எவ்வளவு 2. இது எவ்வளவு 3 minus 1 2. இது எவ்வளவு 4i. இப்ப இதை டிவைட் பண்ண என்ன வருது 1 plus 1. z க்கு என்ன வேல்யூ போட்ட 1 plus 2. w க்கு என்ன வேல்யூ 1 plus 2. அப்ப z and w சேம். அப்ப இந்த பாயிண்ட் இஸ் very good. இப்ப now இந்த இடத்துல எல்லா ப்ராப்ளம்லயும் இந்த 0 இன்ஃபினிட்டி வந்ததுன்னு வச்சீங்க, அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஒரு இன்ஃபினிட்டி வந்தா கூட ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். 0 வந்தா என்ன கொஞ்சம் ஈஸி. 2 இன்ஃபினிட்டி வந்தா அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ ஒண்ணுமே 0 கிடையாது சார், 0வும் இல்லை இன்ஃபினிட்டியும் இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேர்ஃபுல்லா போடும். ஆனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நவ் யூ ஷுட் டூ கேர்ஃபுல்லி. இப்போ இங்க பாருங்க, ஃபைண்ட் ஒரே ஒரு கணக்கு போடுறோம். ஃபைண்ட் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் that transforms the points 1 i minus 2. That transforms the points z is equal to 1i minus 1 of the into w equal to what 2 i minus 2. So z is 1i minus 1, w எவ்வளவு 2i minus 2. அவ்வளவு. இப்ப now you take, இப்ப இதுதான் z1. z1 வந்து 1, z2 வந்து i, z3 வந்து minus 1, w1 வந்து 2, w2 வந்து i, w3 எவ்வளவு minus 2. இப்போ now you take w minus w1, w2 minus w2 by w minus w1, w2 minus w3, w minus w3, w2 minus z minus z1, z2 minus z3 by z minus z3, z2 minus. இப்ப now this is, இப்ப w minus w1, w1 na 2, w minus 2, w2 i minus w3 na plus 2, w minus w1, w2 minus w3 plus 2, w minus w3 அப்படினா plus 2, w2 அப்படினா i minus w1 அப்படினா minus 2, right. z minus z1 1, z2 i minus z3 apa plus 1, z minus z3 apa plus 1, minus z3 na minus minus 1 plus 3, z2 i minus z1 i. இப்ப இங்க பாத்தீங்கன்னா
இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கணும். இதை அந்த சைடு கொடுங்க. இப்போ இதை கொண்டு வந்தா w minus 2 by w plus 2. இங்க என்ன இருக்கு? z minus 1 by z plus 1. இது மேல போயிடும். I plus 1 I minus 2. I plus 1 இது I minus 2. கீழே I minus 1 I plus 2. இப்போ இது மேல போயிடும், இது கீழே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை மட்டும் சிம்பிளை பண்ணிடுங்க. இப்போ w minus 2 w plus 2 z minus 1 by z plus 1. இதை பெருக்கினீங்கன்னா I square. What is I square? Minus 2. இது plus I, இது minus 2i. I square I minus 2i minus 2. இப்போ I square minus 2. இது minus I, இது 2i, இது minus 2. Minus 2. Therefore, w minus 2 by w plus 2, z minus 1 by z plus 1. இங்க என்ன இருக்குன்னா, this is minus I, இது minus I, minus 3. இப்ப கீழே I minus, இப்போ 2i minus I minus 3, இது minus I minus 3. இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டா, இதுல இருந்து ஒரு மைனஸ வெளியே w minus 2. z minus 1 by z plus 1. இந்த மைனஸ வெளியில எடுத்தேன்னா 3 plus I, இல்லனா I plus 3. இந்த மைனஸ வெளியில எடுத்தா இதுல இருந்து மைனஸ வெளியில எடுத்தா 3 minus I. இப்போ பாருங்க, இதுல இருந்து மைனஸ வெளியில எடுத்துட்டேன்னா 3 plus I, மைனஸ் வெளியில எடுத்தா 3 minus I. இப்போ இந்த மேலே கீழே இதோட கான்ஜுகேட்டால பெருக்கிக்கலாம். What is the conjugate? 3 plus I. இதுக்கு என்ன கான்ஜுகேட்? 3 plus I. கீழே என்ன வரும்? 3 minus I. இப்போ w minus 2 by w plus 2, z minus 1. இது 3 plus I whole square. இது z plus 1. a square minus b square. a square na 9 minus I square. அப்ப w minus 2 by w plus 2, z minus 1 by z plus 1. இது a square 9, b square na I square. I square what? Minus 1. a square na 9, b square na I square minus 1. 2ab na 6i by, what is I square minus 1? Another minus plus 1. Plus 1 plus 9 or 10. இப்போ now w minus 2 by w plus 2, is that minus 1? இப்போ இது என்ன? 8 plus 6i வரும். z plus 1. இது எவ்வளவு? 5. 10. இப்போ மேல ஒரு 2 வெளியில எடுங்க, கீழே 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா you will get w minus 2 w plus 2. இப்போ z minus 1 இது எவ்வளவு? ஒரு 2 வெளியில எடுத்துட்டேன்னா 4 plus 3. கீழே z plus 1, கீழே 10. இதை கேன்சல் பண்ணா 5 times. Therefore, w minus 2 by w plus 2,
z minus 1 4 plus 3a by z plus 1 into what 5. இப்ப நம்மளோட எய்ம் என்ன? w கண்டுபிடிக்கும். z minus 1 by z plus 1. இப்ப w கண்டுபிடிக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த w minus 2 w plus 2 இது இந்த ஃபார்ம்ல வருது சார். w minus k by w. இது w கான்ஸ்டன்ட், சேம் கான்ஸ்டன்ட் பிளஸ் மைனஸ் தான் இருக்குன்னா, இப்ப நம்ம இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல காம்போனன்டோ டிவிடெண்டோ ஒன்று. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 1/2 is 5/10. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்ப 1/2 5/10 எவ்வளவு? 1/2. இப்ப நான் இதை என்ன பண்றேன், நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் 1 plus 2. என்ன எழுதுறேன்? நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர். இங்க என்ன எழுதுறேன்னா அதே அந்த சைடு போடும், நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர். கீழே டினாமினேட்டர் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் போடலாம், இல்ல டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர். நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர், கீழே டினாமினேட்டர் மைனஸ். இங்க என்ன பண்றியோ அதே அங்க பண்ணும். இங்க என்ன பண்றேன்? நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர், நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர், டினாமினேட்டர் மைனஸ். இதையே எங்க பண்ணுங்க, நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் மைனஸ். இப்ப இதுவும் 1/2, இதுவும் 1/2. இங்க பாருங்க, இது 3/1, 15/5. 3/1 என்ன? 3. 15/5 என்ன? 3. சேம் விஷயம். இப்ப இது ரெண்டு ஈக்குவல் தான், இது ரெண்டு டெஃபினட்டா ஈக்குவல். இதே ஐடியா தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? இதுக்கு நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர், கீழே டினாமினேட்டர் மைனஸ். இப்ப நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் போடுறேன், டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர். அதையே இங்கே போடுங்க, நியூமரேட்டர் plus denominator 5 into numerator plus denominator. கீழே denominator minus numerator. இதுல என்ன சார் ஆச்சுன்னா, இங்க பாருங்க, -2 plus 2 மேல என்ன இருக்கு? 2. கீழே w 2 plus 2 what? 4. இப்போ இத கொஞ்சம் பெருக்கணும். பாத்தீங்கன்னா z minus 1 4 plus 3i இத பெருக்கிட்டீங்கன்னா z into 4 plus 3i, z into 4 plus minus 1 into 4 plus 5z plus 5. கீழே 5z plus 5, 5z plus 5. இங்க பாருங்க, இந்த minus z வந்தா minus z into this term. அப்போ minus z into 4 plus 3. minus சும்மா பெருக்கலாம், minus z into 4 plus 3. minus minus 1 எவ்வளவு? plus 1. plus 1 into 4 plus 3. இப்போ now இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது w by 2. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா z டேர்மா கால்குலேட் பண்ணணும். இப்ப z எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு பாருங்க, இது 4z plus 4z வெளிய எடுத்துட்டோம்னா 4 plus 3y, 4 plus 3y दो ஒரு 5. z வெளிய எடுத்துட்டோம்னா 4 plus 3y plus 5. இந்த கான்ஸ்டன்ட் சிம்பிளை பண்ணனா -4 plus 5 அப்படினா 1. -4 plus 5 இது என்ன? -3. So -3i 5 minus 4 1 minus. இப்ப கீழ வாங்க, z காமனா எடுத்தோம்னா இதுலயே z இதுலயே z எடுத்தோம்னா z வெளிய எடுத்தா 5, இதுல z வெளிய எடுத்தா -4 minus. இங்க கான்ஸ்டன்ட் எடுத்தா 5 plus 4 9, 5 plus 4 9.
plus 3. இப்போ now this is இப்போ W is equal to அப்படின்னா இந்த 2 மேல கொண்டு போயிடலாம் 2 into இது என்னாச்சு பாருங்க Z into 9 plus 3 இது 1 minus 3 Z into 5 minus 4 1 minus 3 இது 9 plus 9 plus 3 இப்போ இத கூட இங்க பாருங்க அழகா வந்திருக்கு 9 plus 3i 9 plus 3i 1 minus 3i 1 minus சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே கீழே 1 minus ஏதோ ஒரு டேர்ம் இதால வகுத்துருமா இல்ல இதால வகுத்துருமா இப்போ மேலே கீழே 1 minus 3i ஆல பிரிக்கிறீங்கன்னா 9 by 1 minus 3i இது 1 ஆயிடும் இது 1 z ஆயிடும் 9 plus 3i by 1 minus 3i so இங்க 9 plus 3i by 1 minus 3i வரும் இங்க 9 plus 3i by 1 minus அத கான்ஜுகேட் ஆல பெருக்கி சிம்பிளை பண்ணி என்ன வருதோ அதை போடுவோம் அதனால ஒரே ஆன்சர் வராது நான் இதோட நிறுத்திடுறேன் இதுதான் அவரோட ஆன்சர் this is our answer இப்போ இந்த மாதிரி பரீட்சையில இப்படி நிறுத்துற போது தான் ஒருத்தரோட ஆன்சர் டிஃபர் ஆகும் இப்போ நீங்க இதை எப்படி ரைட்டிங் செக் பண்ணணும்னு கேட்டா ஏதாவது ஒரு வேல்யூ 3 வேல்யூ போட்டு 3 வேல்யூ கரெக்டா இருந்துன்னு வச்சுங்க அவர் ஆன்சர் இஸ் ரைட் இப்போ வேணா இப்போ 2 into z into 9 plus 3i 1 minus 3i z into 1 minus 3i 9 இப்போ நான் வேணா ஒரு வேல்யூ போடுறேன் பாருங்க z 1 போட்டோம்னா w is 2 into z is 1 போட்டோம்னா 9 plus இது 1 minus 9 plus 3i 1 இது 1 minus 3i ஏன்னா z 1 9 plus 3 3i minus 3i இது 10 into 2 20 இது என்னாச்சு 3i cancels இது 10 how much 2 when z is 1 w is அதே போல மூணு செக் பண்ணோம் so this is over tomorrow we will do the transformation some problems